விவரங்கள் விவரமாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கொடுத்து எல்லோரையும் வாழ்வாங்கு வாழ வைத்தாயே. உன் அருளால் இங்கு எல்லோரும் நலமுடன் இருக்க அருள் புரிய வேண்டும். ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே சமயபுரத்தாளே. எல்லாம் எப்படி வச்சிருக்காங்க பாரு. எல்லாம் போட்டது போட்டதாக்குள்ள இருக்கு. எங்கதான் போவாங்களோ தெரியல. நாளைக்கு வேற ஆர்டர் வேற கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இன்னும் இதெல்லாம் தைக்கவே இல்லை. எப்படி நாளைக்கு நான் கொடுப்போம் தெரியல. சார் சார் கணேசன் சார். யாருமா? என்னமா வேணும்? என் பேர் பூஜாங்க சார். நான் ஃபீல்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். என்னை பேங்க்ல இருந்து உங்களை பாத்துட்டு வர சொல்லிருக்காங்க. என்னமா விஷயம்? சார் வெளியில நிக்க வச்சு பேசுறீங்க, உள்ள கூப்பிட மாட்டீங்களா? ஐயோ சாரிமா, உள்ள வாமா. சார் நீங்க எங்க பேங்க்ல நிறைய டெபாசிட் பண்ணிருக்கீங்க. அதுல சிலது வந்து மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சு போயிருக்கு. ஆமா மேடம், நானு என்னோட வேலை பிஸியில மறந்துட்டேங்க. பாதியெல்லாம் வந்துட்டு ரினியூவல் ஆகாம இருக்கு. அது சம்மதம் கேட்கறதுக்காக என்னை அனுப்பியிருக்காங்க சார். சரி, நானு நாளைக்கு பேங்க் வந்து என்னுடைய சம்மதத்தை எழுதி கொடுத்துறேன். சார் நீங்க அவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். இங்க இருந்தே எல்லாமே முடிச்சுக்கலாங்க சார். அப்படியாமா? சரிம்மா, நான் இப்பவே எழுதி கொடுத்துறேன். எழுதி கூட கொடுக்க வேண்டாங்க சார். உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். நான் வந்து இங்கேயே பண்ணி கொடுத்தோம். அப்படியா? அது மட்டும் கொடுத்தா போதுமா? வெரி சிம்பிள் சார். ஓ சிறப்பா இருக்கே. என்னங்கம்மா? சார் எல்லாமே கரெக்டா இருக்குங்க சார். வேற ஏதாவது வேணுமாம்மா? ஆமாங்க சார், ரொம்ப நாளா உங்க டெபாசிட் ரெனியூவல் ஆகாம இருக்கு. அதுக்கு மட்டும் கொஞ்சம் சார்ஜ் வரும் சார். சரிம்மா, எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா நான் நாளைக்கு வந்து பேங்க்லயே கட்டிடுறேம்மா. சார் நீங்க கட்ட வேண்டிய தொகையை ஆன்லைன்லயே கட்டலாம். எங்க பேங்க்ல புதுசா ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்திருக்கோம். அப்படியா? இந்த விஷயம் இவ்வளவு நாளா எனக்கு தெரியாமே போச்சேம்மா. சார் நீங்க பேங்க்குக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஓகேம்மா, நான் எவ்வளவு கட்டணும்னு சொல்லுங்க, நான் இப்பவே கட்டிடுறேன். சார் ரெனியூவல் மற்ற ப்ராசஸிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து வெறும் 650 ரூபா மட்டும் தான் சார் வரும். அத மட்டும் நீங்க பே பண்ணுங்க போதும். என்னமா சொல்றீங்க? இவ்வளவு கம்மியா சொல்றீங்க? சார் நாங்க கஸ்டமருக்கு சர்வீஸ் செய்யறதுக்கு மினிமம் சார்ஜஸ் தான் சார் பண்றோம். எப்படி கட்டணும்னு சொல்லுங்கம்மா, நான் கட்டிடுறேன். சார் 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 ரொம்ப அவசரப்படாதீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். எங்க பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எனக்கு சொல்லுங்க போதும். பேமெண்ட் ப்ராசஸிங் முடிஞ்சிடும். வெரி சிம்பிள் சார். ரொம்ப சிம்பிளாவும் இருக்கு, ஃபாஸ்டாவும் இருக்கு. ஆமாங்க சார், எங்க பேங்க்ல இருந்து நல்ல கஸ்டமருக்காக உருவாக்கின ஆப் சார். சார் ஓடிபி வந்துச்சான்னு பாருங்க சார். வந்துருச்சுமா, சொல்லிட்டுங்களா? ரொம்ப அவசரப்படாதீங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க சார். ஓடிபி FRD 420A. என்னம்மா ஒரு மெசேஜுமே வரல? அவசரப்படாதீங்க சார், நெட்வொர்க் ஸ்லோவா ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. மெசேஜ் வரும் சார். சார் அந்த ஓடிபி அக்செப்ட் ஆகல மாதிரி தெரியுது. திரும்ப ஒரு ஓடிபி வருதான்னு பாருங்க. வந்ததும் சொல்லுங்க சார். ஆமாம்மா, ஓடிபி வந்திருக்கு. சொல்லட்டுமா? ஏமா அதே ஓடிபி தான்மா வந்திருக்கு. சார் இருக்காது, நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க சார். FRD 420B. முதல்ல வந்த ஓடிபி FRD 420A. ரெண்டாவது வந்த ஓடிபி FRD 420B. ஆமாமா, சரிதானங்க சார்? சரிம்மா, நான் அதை பதிவு பண்ணிக்கிறேங்க சார். சரிம்மா சரி. என்ன அது அநியாயமா இருக்கு? 650 ரூபாய் சொன்னீங்க ப்ராசஸிங் ஃபீஸ். 6,50,000 ரூபாய் பிடிச்ச வந்திருக்கு, மெசேஜ் வந்திருக்குமா? இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கம்மா.
சார் எங்கேயோ தவறு நடந்திருக்கு. இருங்க, என் ஹையர் ஆபீசர் கிட்ட நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்றேங்க சார். ஹலோ சார், நான் பூஜா பேசுறேன். கணேஷ் சார் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு பெரிய தொகை பிடிச்ச மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. கொஞ்சம் என்னன்னு பாத்துட்டு சொல்லுங்க சார். ஓகேங்க சார். பணத்தை வச்சு என்னென்ன வாங்கலாம்? கார் வாங்கினா இந்த பணம் நம்ம ஹாஸ்டலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் பதட்டப்படாதீங்க, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. எங்க ஹையர் ஆபீசர் கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு இப்ப திரும்ப கூப்பிடுவாங்க பாருங்க சார். பணம் கிடைச்சிருச்சு. சார் சொல்லுங்க சார். பூஜா, ஃபோனை கணேஷ் சார்கிட்ட கொடுங்க, நானே பேசிடுறேன். ஓகேங்க சார். எங்க மேலதிகாரி உங்ககிட்ட பேசணும். சார் வணக்கம் கணேஷ் சார். ஆமா சார், கணேஷ் தான் சார் பேசுறேன். உங்கள் கம்ப்யூட்டர் சர்வர் கோளாறால் ஒரு சிறிய தவறு நடந்து போச்சு. சார் டெக்னீஷியனுக்கு தகவல் கொடுத்துருக்கோம். உங்கள் பணம் ரெனியூவல் சார்ஜு பெனால்ட்டி போக மீதி தொகை 2 நாளில் உங்கள் வங்கி கணக்கிலேயே திரும்ப வந்துடும் சார். சார் என் பணம் வந்துடும்ல சார்? கணேஷ் சார், உங்கள் பணம் திரும்ப வந்துடும் சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. வரலைன்னா என்னோட அலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க. ஓகே? சரிங்க சார், சரிங்க சார். சார் பணம் திரும்ப வந்துடுங்க சார். பாத்தீங்களா, இது ஏதோ சர்வர் ப்ராப்ளம் சார். இது மாதிரி தவறு நடந்தா ஆர்பிஐ ரூல்ஸ் படி 48 மணி நேரத்துல பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வந்துடும் சார். அப்படி வரலன்னா இது என்னோட நம்பருங்க சார். இது எங்க ஹையர் ஆபீசரோட நம்பர். இதுக்கு கால் பண்ணுங்க. உங்க டவுட் எல்லாம் நாங்க கிளியர் பண்ணி தரோம் சார். பயப்படாதீங்க. சரிம்மா சார், அப்ப நான் கிளம்பட்டுமாங்க சார்? சரிம்மா. வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன் சார். பீஸா இருக்கால, இவளுக்கு இங்க என்ன வேலை? இவன் யாரு? புதுசா இருக்கானே. ஆமா, என்னமா சோகமா இருக்கீங்க? எப்போ சந்தோஷமா இருப்பீங்க? அது ஒண்ணு இல்ல. என்ன மாப்பிள இப்ப போனால ஒருத்தி அவளா அப்ப பார்த்தாலும் பயங்கரமான பிராடு மாதிரி தெரிஞ்சதுதானா? நானும் சரி ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்துட்டு கடைசியில 6,50,000 என்ன இப்படி ஏமாந்துக்கிறீங்க? கையில கட்டுச்சா மனசோட. பொதுமக்களே, ஆன்லைன் மோசடிக்கு ஆளாகாதீர்கள். விழிப்புடன் இருங்கள், தெளிவாக இருங்கள், விவரமாக இருங்கள். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பணம் பரிமாற்றம் செய்வதை தவிர்த்திடுங்கள். நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நேரடியாக 1930 என்ற எண்ணில் புகார் அளியுங்கள் அல்லது சைபர் கிரைம் ஆன்லைன் போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஆர்பிஐ சொல்கிறது, விழிப்புடன் இருங்கள், விவரமாக இருங்கள்.